तस्य ज्ञानाञ्जनशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्री चैतन्य मनोपीष्टं स्थापितं येन पूयले स्वयं रूप कदामाख्यं तदादिस्व पदान्तिकं वन्देहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सकगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सकगण ललिता श्री विशाखान् विदांश हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो ओम विष्णुपादाय कृष्ण पृष्ठाय पूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिनी नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाक्षात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौरभक्त वृंद हरे कृष्णा। नारायणं नमस्कृत्यं नरं चैनव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवैति नैष्टकी मुगं करोति वाचालं पुंगुं लङ्कायते क्रीमद कृपादमगं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பீயூஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாய சர்வ லோகைக திருக்ருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதுவந்தோதாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வர்ஷாட்சராய தே சர்வதா சர்வ சேவ்யாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே. மத்யேக பந்தோ மத்சங்கின் மத்குரோ மன் மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்கிய மதானந்த நமோஸ்துதே. அசாது சாது தததாயின் அதினோச்ச தாகர ஹானா முன்ச காசின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் சச்சஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 2வது புத்தகம் 27வது அத்தியாயம். மன்னரின் நகரம் சண்டவேகனால் தாக்கப்படுதல். அப்படின்னா நகரம் அப்படின்னா உடல், சண்டவேகன் அப்படின்னா காலகன்யா. சோ காலவேகனால் அந்த உடல் தாக்கப்படும் போது முதுமையில எல்லாருக்குமே இயலாமைங்கிறது வரும். அதுதான் இங்க ரொம்ப பெருசா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கார் நாரத முனிவர். பிராசீன பர்ஹிசத்துக்கு சொல்றார். ஸ்லோகம் 28. மயா நிரூபிஸ்தஸ் துப்யம் பதிர் ஆத்ம சமாதினா நாபின நந்ததி லோகே அயம் துவாம் அபத்ராம் அசம்மதாம். படிக்கிட்டாங்க மாதாஜி. கடங்க மாதாஜி.
மொழிபெயர்ப்பு. யவனராஜா பதில் கூறினார். ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு நான் உனக்கு ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கிறேன். உண்மையில் ஒவ்வொருவனும் உன்னை அமங்கலமானவள், தொல்லை தருபவள் என்றே கருதுகிறான். இவ்வாறு ஒருவருமே உன்னை விரும்பாத போது எவன் உன்னை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வான்? பொருளுரை. ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு யவனராஜா ஒரு மோசமான பேரத்தினை சிறந்த பயனுடையதாக செய்யலாம் என்று தீர்மானித்தார். காலகன்யா ஒரு மோசமான பேரமாக இருந்ததால் யாரும் அவளை விரும்பவில்லை. ஆயினும் எல்லாவற்றையும் பகவானின் தொண்டிற்கு பயன்படுத்த முடியும். இவ்வாறு யவனராஜா சில குறிக்கோளுக்கு அவளை பயன்படுத்தி கொள்ள முயன்றார். இக்குறிக்கோள் ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜரா என்னும் காலகன்னிகை என்னும் முதுமையின் பயனற்ற தன்மையினை மக்களிடையே மரண பயத்தினை உருவாக்குவதற்கு பயன்படுத்த முடியும். இதனால் மக்கள் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் தங்கள் அடுத்த வாழ்க்கைக்கு தங்களை தயார் செய்து கொள்வர் என்பது அக்குறிக்கோள் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி. சோ யாரும் காலகன்யா அப்படிங்கிற முதுமையை விரும்புறது கிடையாது. அப்ப அந்த காலகன்யாவை யவனராஜா வந்து பயத்தினோட ஒரு அம்சம். சோ அவரை கல்யாணம் பண்ண சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அந்த வார்த்தையை தட்ட முடியாம தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இதன் மூலமா மக்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலகன்யாவை மனைவியா ஒத்துக்கிறார். மக்களுக்கு எப்படி நன்மை ஏற்படும்னா, முதுமை வரும்போது, அந்த ஜரா அப்படின்னா முதுமை வரும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம எங்க போக போறோம், நம்ம உடல் வந்து இப்படி வீணா போயிடுதே, காலத்தை இப்படி கழிச்சுட்டனே, இனிமே ஏதாவது நாம பக்தி பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் எல்லாம் முதுமையில வரும். கண் கெட்ட பிறகாவது சூரிய நமஸ்காரம் வரும் இல்லையா? அப்ப அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நேரத்துல பகவானை நினைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. சோ மக்களை வந்து இந்த முதுமை அப்படிங்கிறது யோசிக்க வைக்குது. நாம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நாம எவ்வளவுதான் பேரன் பேத்தி மகன் இவங்களுக்கெல்லாம் செஞ்சிருந்தாலும் அவங்க வந்து நம்மளை ஒதுக்கிடுறாங்க முதுமையில. சோ முதுமை வந்து ஒரு பாடமா அமைதி எல்லாருக்குமே. இப்ப இளமை இருந்துட்டே இருந்ததுன்னா யாருக்குமே அந்த திமிர் இருந்துட்டே இருக்கும். இளமையில வந்து எல்லாரும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், அதனால யாரையும் மதிக்க மாட்டாங்க, ரொம்ப திமிரா பேசுவாங்க. கடவுளா அது யாரு காட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்ப இயலாமை வரும்போதுதான் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அதுக்காக தான் இங்க அந்த காலகன்யாவை யவனராஜா ஏத்துக்கிறாரு. அதன் மூலமா மக்களுக்கு, அந்த காலகன்யா மூலமா மக்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் 29. ஸ்வம் அவ்யக்த கதிர் புங்ஷ்வ லோகம் கர்ம விநிர்மிதம் யாஹிமே பிருத்தனா யுக்தா பிரஜாநாசம் பிரணேசியசி. படிக்கிட்டாங்க மாதாஜி. யாராச்சும் படிக்கணும்? படிங்க. மொழிபெயர்ப்பு. இவ்வுலகம் பலன் தரும் செயல்களின் விளைவாகும். ஆகையினால் நீ கண்ணுக்கு புலப்படாமல் பொதுமக்களை தாக்கலாம். எனது வீரர்களின் உதவியினால் எந்தவிதமான எதிர்ப்புமின்றி நீ அவர்களை கொல்லலாம். பொருளுரை. கர்ம விதம்ரு என்னும் சொல்லிற்கு பலன் தரும் செயல்களினால் உருவாக்கப்பட்டது என்பது பொருள். உலகம் முழுவதும், குறிப்பாக இக்காலத்தில் பலன் தரும் செயல்களின் விளைவாகவே இருக்கிறது. அனைவரும் இவ்வுலகத்தை நெடுஞ்சாலைகள், மோட்டார் வாகனங்கள், மின்சாரம், வானளவிய கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், வியாபாரங்கள் போன்றவற்றினால் அழகுபடுத்துவதிலேயே ஈடுபட்டிருக்கின்றனர். புலனுகர்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் ஆன்மீக அடையாளத்தினை அறியாதிருப்பவர்களுக்கும் இவை அனைத்தும் மிகவும் அருமையானவையாக தோன்றுகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாதாஜி அதை படிச்சிருங்க மாதாஜி. நூனம் பிரமத்த குருதே விகர்ம யத்திந்திரிய பிரீத்தைய ஆப்ருணோதி நசாது மன்யே யத ஆத்மனோ வயம் அசன்யாபி கிளேஷத ஆசதேக. ஆத்மாவை பற்றிய அறிவில்லாதவர்கள் உலகியல் செயல்களை செய்து கொண்டு பைத்தியங்களாக திரிகின்றனர். அவர்கள் புலனுணர்ச்சிக்காக அனைத்து வகையான பாவச் செயல்களையும் செய்கின்றனர். ரிஷப தேவரை பொறுத்த மட்டில் இச்செயல்கள் அனைத்தும் அமங்கலமானவேயாகும். ஏனென்றால் இவை ஒருவனை அவனது மறுபிறப்பில் ஓர் அருவரத்தக்க உடலினை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கின்றன. நாம் இவ்வுடலை வசதியான நிலையில் வைத்துக் கொள்ள முயற்சிக்கும் போதிலும் அது எப்போது நமக்கு வேதனை அளிப்பதோடு மூவகை துன்பங்களுக்கும் ஆளாகிறது. இல்லையேல் ஏன் இத்தனை மருத்துவமனைகள், ஆக்கநல மையங்கள் மற்றும் ஆயுள் காப்பீட்டு
காப்பீடகங்கள். உண்மையில் இவ்வுலகத்தில் மகிழ்ச்சி என்பது கிடையாது. மக்கள் துன்பத்திற்கு எதிரான செயல்களிலேயே முயற்சியுடன் ஈடுபட்டிருக்கின்றனர். மூட மனிதர்கள் மகிழ்ச்சி இல்லாதவையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றனர். அதனாலேயே யவனராஜா இம்மூட மனிதர்களை கண்ணுக்கு புலனாகாத மூப்பு, பிணி மற்றும் மரணத்தினால் தாக்க வேண்டுமென்று தீர்மானித்தார். உண்மையில் மரணத்திற்கு பிறகு மறுபிறப்பு இருக்கிறது. ஆகையினால் யவனராஜா இக்கருமீக்கள் அனைவரையும் காலகன்யாவின் மூலம் கொன்று உலகியல் முன்னேற்றம் உண்மையான முன்னேற்றமல்ல என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதே புத்திசாலித்தனமானது என்று கருதினார். ஒவ்வொரு உயிரும் ஆன்மீகமானதேயாகும். அதனால் ஆன்மீக முன்னேற்றம் இல்லையேல் மனித வடிவு கொண்ட வாழ்க்கை அளிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ இவ்வுலகம் முழுவதுமே பலன் தரும் செயல்களோட விளைவுனாலதான் நாம பல வடிவங்கள்ல ஜீவராசிகள் தோன்றுகின்றது. சோ அவங்கவுங்க உணர்வுக்கு ஏற்ப ஒரு வடிவம் உடல் கொடுக்கப்படுது. கர்மனா தெய்வ நேத்திரேன அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க இந்த காலகன்யா அப்படிங்கிற முதுமை இது கண்ணுக்கு தெரியாமையே நம்மளுக்கு வரும். நாம மனசு என்னமோ இளமையாத்தான் இருக்குது. நான் இப்பதான் பிறந்தேன், இப்பதான் படிச்சேன், இப்பதான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நம்ம கனவு கண்டுட்டு இருக்கிறோம். இன்னும் நான் வாழ்வேன், இன்னும் பல காலம் வாழ்வேன், அதற்குரிய முயற்சி எடுத்துக்கொண்டுரு அப்படின்னு மாயா நம்மளை பௌதிக செயல்ல ஈடுபடுத்துது. ஆனா காலமோ குறுகிய காலம், ரொம்ப வேகமா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம மனசு இளமையா இருக்கிறதுனால நம்மளுக்கு புரியறது இல்ல. நம்மளுக்கு நரை வருது, மூப்புனோட தொடக்கம் என்னன்னா, நீங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா தெரியும், தலையில நரைமுடி வரும். அப்புறம் கண்ணு பார்வை கொஞ்சம் மங்கி நம்ம கண்ணாடி போடுவோம். அப்புறம் காது கேட்கறது குறையும். அப்புறம் மூட்டா வலிக்கும். அப்புறம் நரம்புகள் எல்லாம் சுருண்டு அதெல்லாம் ப்ராப்ளம், உடம்புல எல்லா பகுதியிலும் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தி முதுமையில தள்ளாமை, இயலாமை. அப்புறம் படுக்கையில ஒரே அடியா போட்டுரும். படுக்கையில யாருக்கு எப்படி தெரியாது. வருஷக்கணக்கா படுக்கிறோமா, மாச கணக்கா படுக்கிறோமா, இல்ல அப்பவே உயிரை விடுறோமா, எதாக இருந்தாலும் நாம உயிரை விடுவது நிச்சயம். ஏன்னா இந்த உடம்பு நிலையானதல்ல, அனித்தியம், அசூகம், லோகம். அப்ப இந்த காலகன்யா வர்றதன் மூலமா, அதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம தான் வரும். நம்மகிட்ட சொல்லிட்டு வராது, இங்க பாரு நான் உங்ககிட்ட வர்றேன், சீக்கிரம் உனக்கு முதுமை வரப்போகுது அப்படின்லாம் சொல்லாது. இது சிம்டம். நாம தெரிஞ்சுக்கணும், நம்மளோட அடையாளங்கள் வச்சு தெரிஞ்சுக்கணும். ஓ எனக்கு வயசாயிட்டு வருது, போதும், இது வரைக்கும் நான் உலகை அனுபவித்தது போதும், இனி நான் என்ன பண்ணணும், 50 வயசுக்கு மேல ரொம்ப சீரியஸா வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற நிலையில. இன்னைக்கெல்லாம் வனத்துக்கு போக முடியாது, ஆனா வீட்டிலிருந்தே அதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் அழகா தந்திருக்கார். பக்தர்களோட சங்கம், பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள் படிப்பது, அதை கேட்பது, கோயிலுக்கு போறது, இஸ்கான் டெம்பிள் போறதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அபூர்வமான செயல். ஏன்னா மற்ற கோயில்களுக்கு நீங்க போலாம், அங்க போய் வெறும் சடங்குகளை மட்டும் பண்ணலாம். இஸ்கான் டெம்பிள் நீங்க போனீங்கன்னா எல்லாம் அறிவுடன் சேர்ந்த பகவானுக்கு பக்தி பண்ண முடியும், பக்தி தொண்டு பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்பை ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. இந்த அறிவெல்லாம் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இன்னைக்கு கிடைச்சிருக்காது. இன்னைக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம பக்தி பண்றோம் அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதரோட கருணை. ஸ்ரீல பிரபுபாதர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். சோ அவருக்கு நாம அனுதினமும் தியான் சத்திய சொல்லி 3 வேலைகளும் நாம அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை நினைச்சு பார்க்கணும். நாம இப்ப ஸ்ரீல பிரபுபாதரோட பொருளரை படிக்கும்போது அவரு கூட தான் சங்கம் எடுக்கிறோம். பலன் தரும் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை செஞ்சா அது கிடைக்கும், அதை செஞ்சா இது கிடைக்கும், இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டுச்சு. அப்போ பலன் தரும் செயல் இப்ப மட்டும் இல்ல, அதனோட விளைவுகள் மூலமாக மீண்டும் பிறப்பு, இறப்பு, மீண்டும் நம்ம பிறப்பு எங்க எடுக்கணும், நம்மளுக்கு எப்படிப்பட்ட உருவம் கிடைக்கணும், எப்படிப்பட்ட தாய் தந்தை, எப்படிப்பட்ட சகோதரர்கள், எப்படிப்பட்ட நண்பர்கள், எப்படிப்பட்ட உறவினர்கள் மற்றும் நெய்பர்ஸ், நம்மளோட அக்கம் பக்கம் எல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே விதிப்படி நம்மளுக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க வர்றோம். சோ எல்லாருமே இந்த உலகத்துல என்ன எதிர்பார்க்கறாங்க, நல்ல சாலை, மோட்டார் இருக்கணும், மின்சாரம், பெரிய கட்டடம், தொழிற்சாலை, வியாபாரம். அதாவது எங்குமே எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லை. ஆனா எல்லாரும் கேட்கறது என்ன, எனக்கு நிரந்தரமான ஒரு மனைவி, நிரந்தரமான ஒரு கணவன், நிரந்தரமான ஒரு வேலை,
இப்படி எல்லாரும் நிரந்தரத்தை தூக்கி துரத்திட்டு ஓடுறாங்க. ஆனா உண்மையான நிரந்தரம் எது அப்படின்னா ஆன்மீக உலகம், ஆன்மீக சம்பந்தமானது தான். அப்ப அந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஒண்ணுதான், ஒரு சிலதுதான் நம்மளுக்கு கீழே கிடைச்சிருக்கு. பிரபுபாதர், சைன்ய மகா பிரபு ஆச்சாரியர்கள் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன? பகவானை பற்றிய விஷயங்கள், அவரது நாம ரூப குண லீலைகள், இதெல்லாம் தான் நம்மளுக்கு நிரந்தரமானது. அப்ப நிரந்தரமா நினைக்கிறவங்க எதை ஃபாலோ பண்ணணும்? நிரந்தரமான ஒன்றை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு அனித்தியமானதுலயே சுகம் கண்டுட்டு இருந்தான்னா நம்மளுக்கு அனித்தியமான வாழ்க்கை, அனித்தியமான உடல் இதுதான் கிடைக்கும். சோ ஆத்மாவை பற்றி அறிவில்லாதவங்க உலகியல் செயலை செய்து கொண்டு பைத்தியக்காரர்கள் போல திரிகிறார்கள். அவர்கள் புலனகர்ச்சிக்காக அனைத்து வகை பாவச் செயல்களையும் செய்கின்றனர். ஏன்னா பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணாதவங்க, பகவானுக்காக பண்ணாதவங்க, அந்த விளைவு எதிர்விளைவு இதுலயே சிக்கி சிக்கி என்ன ஆகுது? மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுல சிக்கிக்கிறாங்க. இங்க ரிஷபதேவரை பொறுத்த மட்டில் இச்செயல்கள் அனைத்தும் அமங்கலமானவை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏனெனில் இவை ஒருவனை அவனது மறுபிறப்பில் ஒரு அருவருக்கத்தக்க உடலினை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கின்றன. நாம் அந்த உடலை ரொம்ப அழகா மேக்கப் பண்ணி என்னென்னமோ அழகுபடுத்தி பாக்குறோம். ஆனா 9 வாயில் கொண்ட குடிலை எல்லாத்துலயும் நாத்தம்தான். சோ அருவருக்கத்தக்க உடல். நாம என்னதான் இதையெல்லாம் மறைச்சாலும் மறைக்க முடியாத உண்மையை சில பிரபுபாதர் சொல்றார். உண்மையை மட்டும் சொல்றார். நாம அந்த உண்மையே நாம மேக்கப் போட்டு பொய்யான ஒன்றை உண்மையாக்க முயற்சிக்கிறோம். அருவருக்கத்தக்க உடலை நாம நல்லா குளிச்சு மேக்கப் போட்டாலும் அது 1 மணி நேரத்துல மறுபடியும் அந்த 9 வாயில் எல்லாமே துர்நாற்றம் வரும். சோ இந்த துர்நாற்றம் கொண்ட உடலை நாம மறைக்கிறதுக்கு தான் நிறைய பர்ஃப்யூமு, பவுடரு, பூவு, மனம் மிக்க எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். ஆனா இந்த உடல் எப்படி நாரக்கூடியது? இப்ப மட்டுமா செத்தா அதை விட நாறிடும். சோ இவ்வுடலை வசதியான நிலையில் வைத்துக்கொள்ள ரொம்ப முயற்சிக்கிறோம். அழகான ஆடை போட்டு பாக்குறோம், மேக்கப் திங்ஸ் போட்டு பாக்குறோம், பெர்ஃப்யூம் போட்டு பாக்குறோம். ஆனா அதெல்லாம் நிலைக்கிறது இல்லை, கொஞ்ச நேரத்துல போயிடும். சோ அது எப்போதும் நமக்கு வேதனை அளிக்கும். அதை விட ஒண்ணு, இந்த உடம்புன்னு இருந்தா தலைவலி, காய்ச்சல், சளி, இல்ல வைரல் ஃபீவர், கோவிட் எல்லாமே உங்களுக்கு வரும். கால் வலி, கை வலி, கண்ணு தெரியாம போறது, கால் முடமாகிறது, இப்படி ஏதாவது ஒண்ணு நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா கை இல்லாம போகும், கால் இல்லாம போகும். சோ இந்த உடல் நம்மளுக்கு பல துன்பங்களை கொடுக்குது. அதனாலதான் இத்தனை மருத்துவமனைகள் இருக்கு. மருத்துவமனை வச்சு அவன் நல்லா அதுல சம்பாரிச்சு அவன் அதுல இன்பம் காண, அவனுடைய புலன் இன்பம் பாருங்க. மருத்துவமனைகள் எல்லாம் அந்த காலத்துல சர்வீஸ் மைண்டோட பண்ணினாங்க, சேவையாக பண்ணாங்க. இன்னைக்கெல்லாம் பணம் கொள்ளையடிக்கிற ஒரு கட்டடம் அப்படின்னா மருத்துவமனை தான். நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க சொத்துல ஒரு 10% எழுதி கொடுக்கணும். ரொம்ப சிவியரா இருந்தா 50%, 100% வரைக்குமே வாங்கிடுவாங்க. அப்போ மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த துன்பத்திற்கு எதிரான செயல்களே இல்ல, அது துன்பத்தை எவ்வாறு நீக்குவது அப்படின்னு அதுக்கே முயற்சி பண்றாங்க. ஆனா அழகா சொல்றாங்க, பாகவதத்திலையும் பகவத்கீதையிலும் பகவான் சொல்றார், வியாசதேவர் சொல்றார், துன்பத்தை நீங்க முள்ளால எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய முயற்சி பண்றாங்க. ஆனா முடியாது. பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணினாலொழிய துன்பம் நம்மை விட்டு நீங்காது. மேலும் மேலும் அந்த துன்பத்துக்கு அடிக்கொள்றாங்க. எவ்வளவு தூரம் ஆழமாக பௌதிக செயல்களில் ஒருவன் இறங்குகிறானோ அந்த அளவு துன்பம் அவனுக்கு மேல மேல வந்துட்டே இருக்கும். இப்ப இந்த மூட மனிதர்கள் மகிழ்ச்சி இல்லாதையே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனாலேயே யவனராஜா மூட மனிதர்களை கண்ணுக்கு புலனாகாத மூப்பு, பிணி மற்றும் மரணத்தால் தாக்க வேண்டும் என தீர்மானித்தார். சோ இது நல்ல பனிஷ்மெண்ட். ஏன்னா இதெல்லாம் இல்ல, மூப்பு, பிணி, மரணம் இல்ல அப்படின்னா மனுஷனா இருக்க மாட்டா. எல்லாருமே மனுஷ வடிவுல மிருகங்களாத்தான், ஒவ்வொரு மிருகங்களாத்தான் இருப்போம். ஏன்னா நாம் செய்யும் கர்ம வினைகள் இப்படித்தான் நம்மளை தாக்குது. பூர்வ ஜென்ம கிருதம் பாவம் வியாதி ரூபேன ஜாயதே. இப்ப வியாதி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வியாதி வருது. கடைசியில என்ன வியாதி நம்மளை மொத்தமா அடிச்சுட்டு போகும்னு தெரியல. ஏன்னா நாம் செய்த பாவங்கள் தான் வியாதி ரூபேன ஜாயதே, வியாதியா வருது. சோ மரணத்திற்கு பிறகு மறுபிறப்பு இருக்கின்றதா? அதனால்
யவனராஜா இக்கர்மிகள் அனைவரையும் காலகன்யாவின் மூலம் கொன்று உலகில் முன்னேற்றம் உண்மையான முன்னேற்றம் அல்ல அப்படின்னு புரிய வைக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறார். யாருக்குமே முதுமை இல்லை, நோய் இல்லைன்னா அப்புறம் இந்த உலகத்துல என்ன, எல்லாரும் தலைகீழ நிற்பாங்க. ஆஹா, நான் தான் பெரிய தலைவன், நான் தான் இளமையான், நான் தான் அழகானவன், நான் சொல்றதான் நீ கேட்கணும்னு எல்லாம் இன்னும் அதிகமா அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு உயிரும் ஆன்மீகமானதே, அதனால் ஆன்மீக முன்னேற்றம் இல்லையேல் மனித வடிவு கொண்ட வாழ்க்கை அழிக்கப்படுகிறது. சோ நம்மளுக்குள்ள இருக்கிற ஆன்மீக ஆத்மாவை காப்பாற்ற முடியலன்னா நம்ம ஆத்மாவை கொன்றவன். சோ இந்த ஆன்மீக முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை, மனித வாழ்வு அர்த்தமற்றது, அது அழிக்கப்படுகிறது. யார் மூலமாக? காலகன்யாவின் மூலமாக. அதை யார் முடிவு பண்றா? யவனராஜா இங்க அந்த பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறார். ஏன்னா நாம் மனித உலகம் எடுத்துட்டு இங்கேயே தங்கணும்னு பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம், இன்பமா இங்கேயே வாழணும் அப்படின்னுட்டு. அதையெல்லாம் வீணான செயல். அதை செய்யறதுக்கு பொதுவா நம்ம ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு எந்த ஸ்டெப் எடுத்தோம்னாலாவது அது நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இதுக்கு நாம பில்வமங்கல தாக்கூர் கதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அவர் பெண்கள் மேல ரொம்ப காம இச்சை. அப்ப அவரது கண்களையும் அவர் எடுத்துக்கிறார். ஏன்னா அந்த சிந்தாமணி அப்படிங்கிற பெண் மேல அவருக்கு ரொம்ப ஆசை. அவளை ஒரு வேசி பெண், அவளை நாடி போடுறாரு. தன்னோட தந்தைக்கு திதி செய்யற நேரத்துல திதியை செஞ்சு முடிச்சுட்டு அவசரமா ஓடுறாரு. மழை, பெரும் காற்று, வெள்ளம். அந்த வெள்ளத்துல நீந்தி போய் கரை ஏறுறாரு. அப்ப அவ கேக்குறா, எப்படி வந்தீங்கன்னு. அந்த வெள்ளத்துல ஒரு மரம் அடித்து கொண்டு வந்தது, அதை புடிச்சு வந்த அப்படின்னு. திரும்பி பார்த்தா அது ஒரு பேனம் வந்திருக்கு வெள்ளத்துல. அந்த பேனத்தை புடிச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டார். சரி, எப்படி மாடியில ஏறினீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, ஏன்னா எல்லாம் கதவை சாத்திட்டா, கீழே இருந்து எல்லாம் கதவை சாத்தி, மாடியில எப்படி ஏறினீங்கன்னு கேட்டப்போ, ஏதோ ஒரு கொம்பு இருந்தது, அதை புடிச்சு ஏறினேன் அப்படின்னு. பார்த்தா அது ஒரு பாம்பு, அதை புடிச்சு ஏறி இருக்காரு. சோ இவ்வளவு கேவலமா நீங்க உங்களோட தந்தையோட இறுதி காரியத்தை கூட அவசரமா முடிச்சுட்டு எங்கிட்ட வர அளவுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கே, இந்த ஆர்வத்தை நீங்க பகவான்கிட்ட காட்டியிருந்தா நீங்க எப்பவோ நல்ல நிலைமைக்கு வந்திருப்பீங்களேன்னு கேட்கும்போது அவருக்கு சுரீர்னு ஒரு சாட்டையில அடிச்ச மாதிரி ஒரு வலி. ஒருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வரும். அது ஒரு சில நிகழ்ச்சியாலோ சில சொல்லாலோ அவங்களுக்கு அந்த திடீர்னு அது உரைக்கும். அப்படிதான் இங்க பில்வமங்கல தாக்கூருக்கு ரொம்ப அது கத்தி போல உள்ள நெஞ்சில பாஞ்சது. உடனே தன்னோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சார். சோ இந்த மனித வாழ்வு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை புலனின்பத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. ஸ்லோகம் 30. பிரஜ்வாரோ அயம் மம பிராதா त्वं समे भगिनी भव चरामि उभाभ्यां लोके अस्मिन् अव्यक्तो भीम सैनिकः. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆஷா பக்தி வேதாந்த சில பிரபுபாதர்க்கு ஜெய். யவனராஜா தொடர்ந்து கூறினார், இதோ இவன் என் சகோதரன் பிரஜாவாரன். உன்னை எனது சகோதரியாக நான் இப்போது ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வுலகில் கண்ணுக்கு புலனாகாமல் செயல்படுவதற்காக உங்கள் இருவரையும் அதுபோல எனது அபாயகரமான வீரர்களையும் நான் பணியில் அமர்த்துகிறேன். பொருளுரை. காலகன்யா நாரத முனிவரால் யவன மன்னரிடம் அனுப்பப்பட்டதே அவள் அவரது மனைவியாக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அவரோ மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தனது சகோதரியாக ஏற்றுக்கொண்டார். பாலுறவு வாழ்க்கையில் வேத நெறிகளில் பின்பற்றாதவர்கள் கட்டுப்பாடின்றி உள்ளனர். சில நேரங்களில் அவர்கள் தங்கள் சகோதர உறவுகளோடு கூட பாலுறவு கொள்ள தயங்குவதில்லை. இக்கலியுகத்தில் பொருந்தாத புனருணர்ச்சிக்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன. யவனராஜா நாரதருக்கு மரியாதை செய்ய எண்ணி அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டாலும் அவர் தவறான பாலுறவு பற்றியே சிந்தித்தார். இச்சிந்தனை அவர் யவனர் மற்றும் மிலோச்சர்களின் மன்னராக இருந்ததினால் ஏற்பட்ட விளைவே ஆகும். பிரஜாவாரா என்னும் சொல் நோக்குக. இதன் பொருள் பகவான் விஷ்ணுவினால் அனுப்பப்பட்ட காய்ச்சல் என்பதாகும்.
எப்போதும் இது 107 டிகிரிகளுடையதாகும். இந்நிலையில் ஒரு மனிதன் இறந்து விடுவான். இவ்வாறு யவன ராஜா காலகன்யாவை தன் சகோதரியாக இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். அவளை தன் மனைவியாக இருக்க வேண்டுமென்று அவர் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் பாலுறவு பொறுத்தமாட்டில் யவனர்களும் மிலேச்சர்களும் இதில் எந்தவிதமான வேறுபாடும் பார்ப்பதில்லை. வெளி உலகிற்கு அவர்கள் அன்னையாக, சகோதரியாக, மகளாக காட்சியளித்தாலும் அவர்கள் உறவு கொள்வார்கள். யவன ராஜாவின் சகோதரன் பிரஜாவான் ஆவான். காலகன்யா பயனற்றவள் ஆவாள். யவன ராஜாவின் ஆண் தன்மை மிகுந்த வலிமை பெறும்பொழுது உலகினையே அழிக்கும் திறனுடையவர் ஆவார். ஆயினும் ஜரா அல்லது பயனற்ற தன்மையில் இத்தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு பெற்றவராக நாரத முனிவர் விளங்கினார் என்பதாகும். அதுபோல ஜரா அல்லது அழிக்கும் சக்தி நாரத முனிவரின் அடியவரை தாக்க முடியாது என்பதாகும். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 27வது அத்தியாயமான புரஞ்சன மன்னரின் நகரம் சண்டகேசவனால் வேகனால் தாக்கப்படுவதும் காலகன்யாவின் குணநலங்களும் என்னும் பகுதிக்கு பக்தி வேதாந்தரின் பொருளுரை இத்துடன் நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. இப்ப காலகன்யா வந்து நாரதன் முனிவரால யவன ராஜாவிடம் அனுப்பப்பட்டது நம்ம முதலே படிச்சோம். சோ நாரத முனிவர் பெரிய ஒரு பக்தர் அப்படிங்கிறதுனால ஒரு பக்தரின் சொல்லை அவரால் தட்ட முடியல. அதனால மனைவியா ஏத்துக்கிட்டாரு. மனைவியா ஏத்துக்கிறதுக்கு பதுவா அவர் சொன்னாரேன்னு சொல்லி சகோதரியாவும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பாலுறவு கொள்ள இந்த கலியுகத்துல சகோதரர்கள் அப்படின்னு அந்த உறவுமுறை இருந்தா கூட இதுல தவறு நடக்குது இந்த கலியுகத்துல. ஏன்னா கலியுகம் அப்படிங்கிறது தர்மம் ரொம்ப குன்றி போயிருக்கிற நிலை. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகங்கள்ல கொஞ்சம் நிறைய தர்மங்கிறது ஓங்கி இருந்தது. ஆனா கலியுகத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அதுதான் கலியுகம். கலிகாலத்துல வந்து அதர்மம் ஆட்டம் போடுவீங்க. நீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான செய்திகள். டிவியில செய்தி பாத்தீங்கன்னா அதிலும் மோசமான செய்திகள். குடும்பத்துல பாத்தீங்கன்னா எங்க பாரு சண்டை சச்சரவு, ஒரு சந்தேகம், இதுலயே போயிட்டு இருக்கு. குடும்பத்துல நண்பர்கள்ட்ட நல்ல உறவு இல்ல. பக்தர்கள் நிலை வந்தா கூட கோயில்ல பல பிரச்சனைகள். சோ இப்படி கலியுகத்துல ரொம்பவே அதர்மம் எல்லா பக்கம் தலை தூக்கி இருக்கு. அதுதான் இங்க வியாசதேவர் நம்மளுக்கு திரிகால ஞானி, முக்காலம் உணர்ந்ததுனாலதான் அவர் அப்பவே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கலியுக மக்கள் ரொம்ப பிரேயனால் அல்பாயுசுக சப்யகலா அஸ்மினிகே ஜனாகம் மந்தாக சூமந்த மதையோ, மந்த புத்தி படைத்தவர்கள், மந்த பாக்கியகி உபத்திரதக, பாக்கியமற்றவர்களாக உபத்திரம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லி வச்சுட்டார். அப்ப இந்த நாரத முனி சொன்னதுனால இந்த யவன அப்படின்னா நம்ம பார்த்திருப்போம் கீழ்குளத்தோட மன்னர் தான் யவனா. அப்ப கீழ்குளத்துல இருக்கிறவங்க எல்லாமே தமோ குணத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். அப்ப இங்க யவன ராஜாக்கு என்னதான் அவரை வந்து தங்கச்சியா ஏத்துக்கிட்டாலுமே, ஆனா அவருடைய புத்தி என்ன ஆகுதுன்னா உடலுறவு கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சில கம்யூனிட்டி அவங்க நூல்ல எல்லாம் தன்னுடைய சகோதரிகளுடன் உடலுறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் அது நடந்த காட்டிக்குதான் அவங்க அதையும் சொல்றாங்க. சகோதரிகள் இணைக்கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க எழுதியே வச்சிருக்காங்க. ஏன்னா தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு புத்தி எப்படியுமே கீழ்த்தனமா தான் இருக்கும். சோ தமோ குணத்துல அதனால்தான் சொல்றாங்க சூத்திரர்கள் அப்படின்னுட்டு. சூத்திரர்களுடைய தலைவனாக இருந்ததுனால் இங்க அவருக்கும் அந்த மாதிரி ஒரு புத்தி வருது. சோ இப்படியாக 27வது அத்தியாயத்தை நாம முடிக்கிறோம். அடுத்தது 28வது அத்தியாயத்துக்கு எனக்கு போக போறோம். 28வது அத்தியாயம் அடுத்த பிறவியில் புரஞ்சனன் பெண்ணாக பிறத்தல். இப்போ எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜதந்தே கலேவரம் தம் தம்மே வைதி கௌந்தேய சதாத்தத் பாவ பாவிதக அப்படின்னு நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம். அதே போல அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் அப்படின்னு. சோ எதை நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே பிறக்கிறோம். நாமெல்லாம் இப்ப பெண் உருவம் எடுத்திருக்கிறோம்னா மேபி போன ஜென்மத்துல ஆணாக இருந்து பெண்ணை நினைத்து கொண்டே செத்ததுனால ஒரு மகளைவோ மனைவியோ
இல்ல பேத்தியோ நினைச்சிட்டு செத்ததுனால இந்த பெண் உருவம் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஒரு பெண் வந்து ஆணை நினைத்து கொண்டே செத்தா அப்படின்னா அவளுக்கு ஆண் உருவம் கிடைக்கும். இல்ல ஒருத்தவங்க வந்து இப்ப இறக்கும் போது நாயை நினைச்சுட்டே செத்தாங்கன்னா நாயோட வடிவம் கிடைக்கும். சோ என்ன ஸ்மரன்ல இருக்கிறோமோ அந்த வடிவம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு உதாரணம் பரதமுனி, சாரி ஜடபரதன். ஆமா ஜடபரதர். ஓ ஜடபரதர் இல்ல, பரதமுனி. சோ பரத மன்னர் அவர் பரத மகாராஜா. காட்டுக்கு போனப்போ, ஆமாங்க அதான் அவர் காட்டுக்கு போனப்போ பரதமுனி. ஏன்னா எல்லாவற்றையும் துறந்த நிலையில அவர் முனிவராத்தான் இருந்தார். பரதமுனி அப்புறம் மான நினைச்சதுனால அப்புறம் மான் வடிவம் கிடைச்சது. அப்புறம் ஜடபரதரா பிறந்தாரு. சோ முதல் ஸ்லோகம். நாரத உவாச்ச சைனிகா பய நாம்னோ ஏ பர்ஹிஸ்மன் திஷ்டகாரியனः பிரச்வார கால கன்யாப்யாம் விசேரு அவனீம் இமாம். ஹரே கிருஷ்ண மதர். படிக்கிற மதர். நாரத முனிவர் தொடர்ந்து படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் நாரதர் தொடர்ந்து கூறினார். அன்பிற்குரிய மன்னன் பிரசீனா பர்கிசத்தே, பயம் என்னும் பெயருடைய யவன மன்னர் பிரஜ்வாரன் என்பார் காலகன்ய உடன்வரனை வீரர்களுடன் இவ்வுலகம் முழுவதும் பயணம் செய்யத் தொடங்கினார். பொருளுரை. மரணத்திற்கு சற்று முன்புள்ள வாழ்க்கை மிகவும் ஆபத்தானது. இக்காலத்திலேயே முதுமையின் தளர்வு, பல்வேறு நோய்கள் மனிதனை தாக்குகின்றன. உடலை பாதிக்கும் நோய்களே இங்கு வீரர்களுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது. இவ்வீரர்கள் அனைவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் அனைவரும் யவனராஜன் என்னும் போர்ப்படை தளபதியினால் வழிகாட்டப்படுகின்றவர்கள். திஷ்டகாரின என்றால் அவர் இவ்வீரர்களின் முதுமையை பற்றி கவலைப்படுவது இல்லை. வாழ்க்கையின் இறுதியில் பாலுறவினால் பல்வேறு நோய்கள் வரும் என்று அறியாது தனக்கு திருப்தி ஏற்படும் வரை பாலுறவில் ஈடுபட்டு நோய்களுக்கு ஆளாகி உடல் வருந்தும் பொழுது விரைவில் இறந்துவிட வேண்டும் என்று அவன் வழிபடுகிறான். இளமையில் பாலுறவினை எவ்வளவு அனுபவிக்கின்றானோ அவ்வளவிற்கு முதுமையில் துன்புறுகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மதாஜி. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல மொழிபெயர்ப்புல பிரஜ்வாரன் அப்படின்னு பார்த்தோம். பிரஜ்வாரன் அப்படின்னா காய்ச்சல். சோ அதுதான் இங்க வந்து வீரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வீரர்கள் அப்படின்னா நோய்கள், பல்வேறு நோய்கள். இப்ப மரணம் வரும்போது நம்மளுக்கு பல நோய்கள் தாக்கும். இப்ப சாதாரணமா மரணம் வராது. மரணத்திற்கு பல காரணங்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நோய் மூலமா இருக்கிறவங்க, ஆக்சிடென்ட் அப்படின்னா டக்குன்னு அதுமே சீக்கிரமெல்லாம் போக மாட்டாங்க. பல மாதங்கள் படுத்து போறவங்க இருக்காங்க, சில 2 நாள்ல போறவங்க இருக்காங்க, 10 நாள்ல போறவங்க இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அவங்களுக்கு பல தொந்தரவுகள் எல்லாம் வரும், அப்புறம் இறப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. மரணத்திற்கு சற்று முன்புள்ள வாழ்வு மிகவும் ஆபத்தானது. ரொம்ப வெகு சிலரே என்ன ஆகும்னா மரணத்துல ஒரு 5 நிமிஷத்துல மரணம் அடைகிறவங்களாம் நம்ம பார்த்திருப்போம். அவங்களாம் ரொம்ப பாக்கியசாலிகள். படுத்திருந்தாங்க, காலையில எந்திரிக்கும் போது உயிர் இல்லைங்க அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி மரணம் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா 95% எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஆபத்தான நிலையில தான் இருக்கிறாங்க. சோ முதுமையில என்ன ஆகுதுன்னா முதுமை தளர்வு, பல்வேறு நோய்கள் முதுமையில அவங்களுக்கு தாக்குது. உடலை பாதிக்கும் நோய்கள் அதான் இங்க வீரர்களோடு ஒப்பிடப்படுது. இவங்க எல்லாருமே சாதாரணமானவர்கள் கிடையாது. யவனராஜன் எனும் போர்ப்படை தளபதியால் வழிகாட்டப்படுகின்றனர். சோ அந்த யவனராஜா தான் வழிகாட்டுறார். ஏன்னா இவங்க வீரர்கள் முதுமையை பற்றி கவலைப்படுறது கிடையாது. வாழ்க்கையின் இறுதியில் பாலுறவினால் பல்வேறு நோய்கள் வரும் என்றறியாது தனக்கு திருப்தி ஏற்படும் வரை பாலுறவில் ஈடுபட்டு நோய்களுக்கு ஆளாகி உடல் வருந்தும் பொழுது விரைவில் இறக்க வேண்டும் என அவன் வழிபடுகிறான். சோ ஆடுற வரைக்கும் ஆடிட்டு கடைசியில வழிபாடு, சீக்கிரம் நான் போய் சேரணும் அப்படின்னு. சோ இப்படி முதுமையில வந்து நம்மளுக்கு அந்த உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம், ஏன்னா நம்மளுக்கு அந்த 3 கலவைகள்ல தான் இந்த உடல் இயங்குது. அது எல்லாமே மாறி மாறி
ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சு அது வந்து உடம்புல வாதம் அதிகமானா நம்மளுக்கு ஒரு நோய் வரும், பித்தம் அதிகமானா ஒரு நோய் வரும், கபம் அதிகமானா நுரையீரலை தாக்கும். இப்படி மூணுமே சமநிலையில் இல்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுட்டு பல நோய்களை உண்டாக்கும். அப்போ முதுமையில என்ன நினைக்கிறான்னா, ஐயோ நான் சீக்கிரம் போனா போதுமே. ஆனா இளமையில அந்த கஷ்டம் வருங்கிறதே தெரியாம ஆடும் வரை ஆட்டம்னு எல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி ஓடி 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 சாப்பிடாம கூட ஒருத்தன் போய் சம்பாதிக்கிறக்கு ஓடுவான். காலையில எந்திரிச்சு லேட் ஆச்சு அதனால சாப்பிடல. சோ அந்த ஒரு வாய் கவலம், உணவு அத்தியாவசியம். எதுனா உடலுக்கு உணவு, அதை கூட விட்டுட்டு அத்தியாவசியம் இல்லாத ஒன்றை தேடி அவன் ஓடுகிறான். உடலுக்கு என்ன வேணும்? ஊன், அதாவது உணவு, இருப்பிடம், உடை, இந்த மூணு அவசியம். ஆனா சம்பாதிக்கிறவன் பாத்தீங்கன்னா வயிற்றுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட ஓடி போய் பணம் வருதுன்னா ஓடி போய் அங்க ஆபீஸ்ல உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உடம்ப கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கடைசியில பாருங்க அந்த உடம்பு அவனுக்கு பழி வாங்கும். என்னை கவனிக்கல நீ ஆடம்பத்துல, மனசு அப்படிதான். என்னை நீ அடக்காம நீ ஆடுனீல, உன்னை பாரு எப்படி படுக்க போடுறேன் பாரு. சோ எல்லாமே நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டது, நமக்கு நாமே திட்டம். யாரெல்லாம் நல்ல திட்டங்களை வகுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க, பின்னாண்ட நல்லா இருப்பாங்க. ஆனா நமக்கு நாமே கொடுமை பண்றது அப்படிங்கிறது, நாம பேசுவோம் அடுத்தவங்க எனக்கு துன்பம் விளைவிச்சுட்டாங்க அப்படின்னு. உண்மையில நாம தான் நம்மளுக்கு குழி தோண்டிட்டு இருக்கோம், யாருமே நம்மளுக்கு பண்றது இல்ல. ஆனா சொல்றது என்ன, அடுத்தவன் என்னை இப்படி பண்ணிட்டான், அடுத்தவன் என் பேச்ச கேட்க மாட்டேன். நீ உன் பேச்ச கேட்டிருக்கியா? உன் மனசு நல்லது சொன்னா கேட்டிருக்கியா? கிடையாது. ஆனா அடுத்தவன் என் பேச்ச கேட்கலங்கிறதா இங்க பிரச்சனையே. ஆனா நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நாம திரும்பி பாக்குறதே இல்ல. என் மனசு எனக்கு அடங்க மாட்டேங்குது, ஆனா அவங்க எனக்கு அடங்கலைன்னு தான் நாம கம்ப்ளைண்ட் பண்றோம். அடுத்தது 2. स एकता तु रपसन पुरञ्जानुरूप ऋतुर्भौम भोगाढ्यां जरत् पन्नः पालिताम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? படிங்க மாதேஷ். இந்த ஆபத்தான வீரர்கள் முன்னொரு காலத்தில் புரஞ்சனனின் நகரத்தை மிகுந்த பலத்துடன் தாக்கினர். இந்நகரம் புலனுகர்ச்சி பொருட்களால் நிரப்பப்பட்டிருந்தாலும் இதனை ஒரு வயதான பாம்பு காவல் புரிந்து கொண்டிருந்தது. பொருளுரை: புலனுகர்ச்சியில் ஒருவன் ஈடுபட்டிருக்கும் வரை அவனது உடல் நாளுக்கு நாள் பலகீனமடைகிறது. இறுதியில் அதன் உயிர் சக்தி தளர்ந்துவிடும் என்னும் செய்தியே இங்கு பாம்புடன் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னரே உயிர்காற்று ஒப்பிடப்பட்டுள்ளது. உடலில் உள்ள உயிர் சக்தி தளரும் பொழுது உடலும் சீர்குலைகிறது. அந்த சமயம் மரணத்தின் அறிகுறிகள், அதாவது யமராஜனின் ஆபத்தான வீரர்கள் மிக கடுமையாக தாக்குகின்றன. வேத நெறிகளின்படி இந்நிலையினை ஒருவன் அடையும் முன் வீட்டை துறந்து துறவறம் மேற்கொண்டு மீதி இருக்கும் வாழ்நாளில் இறைவனது கருத்துக்களை உபதேசிக்க வேண்டும். என்னதான் அவன் வீட்டிலேயே இருந்து மனைவி மக்களால் கவனிக்கப்பட்ட போதிலும் புலனுகர்ச்சியினால் அவன் மேலும் மேலும் தளர்வு அடைவான். மரணம் வரும் பொழுது அவன் ஆன்மீக செல்வங்கள் ஏதுமின்றி உடலை விட்டு செல்கிறான். இன்றைய தினம் தொண்டு கிழவன் கூட மனைவி, மக்கள், செல்வம், வீடு, வாசல் போன்றவற்றினால் கவரப்பட்டு வீட்டை துறந்து வெளியேறுவது இல்லை. இவ்வாறு வாழ்க்கையின் இறுதியில் ஒருவன் தனது மனைவியை எப்படி பாதுகாப்பது, குடும்ப பொறுப்புகளை அவள் எவ்வாறு சுமப்பாள் என்று கவலைப்படுகிறான். இவ்வாறு மனிதன் மரணத்திற்கு முன் தன் மனைவியை பற்றியே கவலைப்படுகிறான். எம் எம் வாபி ஸ்மரன் பாவன் வித்யஜாதி அந்தே கலவரம் தத்தத் ஏவைதி கவுந்தேயா சதாத்தத் பாவ பாவிதா. ஒருவன் முடிவில் எத்தன்மையினை நினைத்து உடலை துறக்கின்றானோ அத்தன்மையினையே அவன் அடைவான். வாழ்வின் இறுதியில் தான் வாழ்க்கை முழுவதும் என்ன செய்திருக்கிறோம் என்று நினைக்கிறான். இதனால் என்ன தனது நினைப்புக்கும் விருப்பத்திற்கும் ஏற்று மற்றொரு உடலை தேகாந்திரா வாழ்க்கையின் இறுதியில் அடைகிறான். இல்லறத்தில் அதிக பற்றுடைய ஒருவன் தன் வாழ்வின் இறுதியில் இயற்கையில் தன் அன்பு மனைவியை பற்றியே நினைக்கிறான். இதனைத் தொடர்ந்து அவன் தன் அடுத்த பிறவியில் ஒரு பெண்ணின் உடலை பெற்று பெண்ணாக பிறப்பதோடு முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய பலன்களையும் அனுபவிக்கிறான். புரஞ்சனனால் பெண்ணின் உடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறித்து இந்த அத்தியாயம் பேசுகிறது. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. சோ புலனுகர்வில் ஈடுபட்டிருக்கும் வரை அவன் உடல் நாளுக்கு நாள் பலவீனம் அடைகிறது. அப்போ புலனுகர்வு அப்படிங்கிறது ஒரு எல்லை மீறி இல்ல, ஒரு
பகவானுக்காக ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளவே ஒருவர் வந்து உடல் உறவுல ஈடுபடணும். அதை விடுத்து தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக ஈடுபடும் போது அவனுடைய விந்துக்கள் வீணாகும் போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு உடல் பலவீனம் அடைகிறது. ஒரு ஆண் எப்படி தன்னுடைய விந்துக்களை அதிகமாக இழக்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் உடல் வந்து பின்னாண்ட கஷ்டப்படும். ஆனா இதுவே ஒரு பிரம்மச்சாரி அல்லது சாது அப்படின்னா அந்த விந்துவை சேகரித்து அதை வந்து உடல்ல அப்படியே மேல எழுப்புறாங்க. சோ அவங்களுக்கு வலிமை கிடைக்குது. உடல் வலிமையினால அவங்க ஆயுளை நீட்டிக்கிறாங்க. எதுக்காக? தவம் புரியறதுக்கு. ஆனா இப்படி இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு கிரக மேதியாக எப்பொழுதும் அனுபவிக்கிற நோக்குல இருக்கிறவனுக்கு பலவிதமான அந்த உயிர் சத்து தளர்ந்து விடுவதால் பலவிதமான நோய்கள் அவனை தாக்குகிறது. சோ பாம்பு அப்படிங்கிறது இங்க எதோட ஒப்பிடப்பட்டிருக்குன்னா உயிர்காற்று. அப்போ உடல்ல உள்ள உயிர் சத்து தளரும் போது உடல் சீர்குலைகிறது. அந்த சமயம் மரணத்தின் அறிகுறிகள், அதாவது யமராஜனின் ஆபத்தான வீரர்கள் மிக கடுமையாக தாக்குகின்றனர். உடனே உயிர் போயிட்டா யாருக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா உயிர் போறதுக்கு முன்னாடி பல வகை நோய்கள் தாக்கி பல விதமான துன்பங்களை அவன் அனுபவிச்சு ஸோ ரொம்ப கொடுமையான வேதனை. மரணம் அப்படிங்கிறது 1000 தேள் கொட்டுற வலிக்கும். சோ அதனாலதான் வேத நெறிப்படி நம்மளுக்கு சொல்லியிருக்கு, நம்ம இந்த நிலையை அடையும் முன் வீட்டை விட்டு துறந்து மீதி இருக்கும் நாள்லையாவது இறைவனை பற்றி கேட்டு அந்த கருத்துக்களை உபதேசம் பண்ணணும். இறைவனது கருத்துக்களை உபதேசம் பண்ணணும். அதனாலதான் பரீட்சித்து மகாராஜா அந்த 7 நாட்கள்ல இறைவனை பற்றி கேட்கறதுக்கு காட்டுக்கு வந்தார். என்னதான் அவன் வீட்டிலேயே இருந்து மனைவி மக்களால கவனிக்கப்பட்டாலும் கூட புலனுகர்ச்சியில் மேலும் மேலும் அவன் தளர்வடைவான். அப்போ ஆன்மீக செயல்கள் ஏதுமின்றி உடலை விட்டு அவன் செல்லும் போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் பிறப்பு. இன்னைக்கு ஒரு கிழவன் கூட பக்தி எடுத்துக்கிறது கிடையாது. கடைசி காலத்திலயாவது கொஞ்சம் புத்தி வந்து பக்தி எடுத்தா அவன் தப்பிச்சிருவான். ஆனா யாருக்குமே, ஏன்னா முதல்லயே அந்த அறிவு இல்லாதப்போ கடைசியில இப்படி கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கூட பண்றது இல்ல. ஏன்னா நம்மளுக்கு இளமையில் கல் அப்படிங்கிறாங்க. சோ என்ன இளமையில என்ன கத்துக்கிட்டோமோ அதுதான் முதுமையில உதவும். இப்ப இளமையில எல்லாம் சாப்பிடாம கடைசியில நம்மளோட உடம்பு அப்சர்வ் பண்ணாதப்போ நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அது இன்டைஜஷன் ஆகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் பசங்க, இந்த சின்ன பசங்க எல்லாம் உடம்பு வருதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்க பெண்களா இருந்தா பிரசவத்தின் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கெல்லாம் பெண்கள் வந்து சரியா சாப்பிடாம கடைசியில சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ அவங்களால முடியறது இல்ல. சோ அதெல்லாம் உடம்புல ஒட்டாது ஒரு ஏஜுக்கு அப்புறம். சோ இளமையில என்ன கத்துக்கிட்டோமோ அதுதான் முதுமையில நம்மளுக்கு பயன் தரும். ஆனா முதுமையில படிச்சு நான் வந்துக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. ஏன்னா மூளை பலவீனமாயிருக்கும், ஞாபக மறதி அதிகமா இருக்கும். இளமையில கத்துக்கிட்டு ஞாபகம் அதிகமா இருக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்ணினா அந்த பிராக்டிஸ் பழக்க தோஷமா நம்ம கிட்ட வரும். சில செயல்களை எல்லாம் செஞ்சா பழக்க தோஷத்திலேயாவது செய்வோம். இப்ப பகவானை பத்தி கேட்கறது நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு ருச்சி கிடைக்கும், அதுல ஒரு நிஷ்டா உறுதி கிடைக்கும். ஆனா இது திடீர்னு போய் சாகிறப்போ நாம எப்படி கடைசி நேரத்துல எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னதான் படிச்சாலும் எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தா எல்லாம் மறந்துடும். ஏன்னா நீங்க ஒரு தடவை படிச்சாலும் ஞாபகம் இருக்கிற மாதிரி யாருக்கும் இங்க பகவான் புத்திய கொடுக்கல. அப்படி இருந்தா எல்லாருமே கடைசி நேரத்துல நாராயணா அப்படின்னு சொல்லி அஜாமலன் மாதிரி போயிடலாமே. சோ நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து பக்தி பண்ண சொல்லி பிரகலாத் மகாராஜா சொல்றார், கௌமாரம் ஆச்சரேத் பிரக்ஞோ அப்படின்னுட்டு. எந்த ஞாபகத்துல இருக்கிறோமோ அப்படியாவே பார்த்தோம். அதே நினைவுல தான் நாம என்ன நினைக்கிறோமோ அதே உடல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ பை டிஃபால்ட் நம்ம ஏதோ கரடியோ புலியோ சிங்கமோ நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதான் பிறப்போம். அப்போ ஒரு பெண்ணோட உடலை நினைத்து இறந்ததுனால இங்க புரஞ்சனனுக்கு மீண்டும் பெண் உடல் கிடைக்கின்றது. ஸ்லோகம் 3. காலகன்யாபி புபுஜே புரஞ்சன புரம் பலாத் யயாபி பூத புருஷ சத்யோனி சாரதாம் யாத்
மொழிபெயர்ப்பு. காலகன்யா அபாயகரமான வீரர்களின் உதவியுடன் புரஞ்சனின் நகரவாசிகள் அனைவரையும் படிப்படியாக தாக்கி அவர்கள் அனைவரையும் ஒன்றுக்கும் பயனற்றவராக ஆக்கினாள். ஹரே கிருஷ்ண பொருளுரை மதர். பொருளுரை. படிங்க. வாழ்வின் இறுதியில் முதுமையில் பயனின்மை ஒரு மனிதனை தாக்கும் பொழுது அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் ஆகிறான். எனவே வேத நெறிகள் ஒரு மனிதன் இளமையிலேயே பிரம்மச்சரிய முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றன. இதன் பொருள் அதாவது அவன் பெண்களிடம் தொடர்பு கொள்ளாமல் முற்றிலும் இறைப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பதாகும். உரிய தருணம் வரும்பொழுது அவன் திருமணம் செய்தான் என்றால் அவன் விரைவில் உறுதியும் வலிமையும் மிக்க புதல்வர்களை பெறுவான். இப்போது பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. காரணம் யாதெனில் இளைஞர்கள் பாலுறவில் மிகவும் தளர்ந்த நிலையில் இருக்கின்றனர். பாலுறவில் ஆண் அதிக வலிமையோடு இருப்பின் ஆண் குழந்தையும், பெண் வலிமையோடு இருந்தால் பெண் குழந்தையும் பிறக்கிறது. ஆகையினால் திருமணத்திற்கு பிறகு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று விரும்புபவன் திருமணத்திற்கு முன்பு பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். 50 வயதில் அவன் இல்லற வாழ்வினை விட்டுவிட வேண்டும். அக்காலகட்டத்தில் அவனது குழந்தைகள் பெரியவர்களாக இருப்பர். ஆதலினால் அவன் குடும்ப பொறுப்புகளை அவர்களிடம் விட்டுவிட வேண்டும். பிறகு கணவனும் மனைவியும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே சென்று ஓய்வு எடுக்கலாம். அதுபோல் புனித இடங்களுக்கு யாத்திரை செல்லலாம். கணவன் மனைவியர் குடும்ப பற்றை துறந்து விட்டார்கள் எனில் மனைவி மட்டும் தன் வீட்டிற்கு திரும்பி வந்து தனது குழந்தைகளின் பாதுகாப்பில் வாழ்ந்து குடும்ப பொறுப்புகளில் தலையிடாது தனித்து இருத்தல் வேண்டும். கணவன் துறவரம் பூண்டு முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு புரிதல் வேண்டும். மனித நாகரிகத்தின் நிறைவான நிலை இதுவே ஆகும். கடவுளை பற்றி உணர்வதற்கு உரியதே மானுட வாழ்க்கையாகும். கிருஷ்ண உணர்வு முறைகளை வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அனுசரிப்பதற்கு ஒருவனால் இயலவில்லை எனில் அவன் தன் வாழ்வின் இறுதியில் இக்கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பயிற்சி பெறுதல் வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக குழந்தை பருவத்திலும் யாரும் இதில் பயிற்சி பெறுவது இல்லை. வாழ்க்கையின் இறுதி காலத்தில் யாரும் இல்லறத்தை விட்டு நீங்குவதும் இல்லை. இதுவே புரஞ்ச நகரத்தின் நிலையாக இச்சுலோகங்களில் உருவமாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர்ஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ வாழ்வின் இறுதியில் முதுமையில் பயனின்மை ஒரு மனிதனை தாக்கும் போது அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் ஆகின்றான். சோ முதுமையில வந்து நம்மளால படிக்க முடியாது, கேட்க முடியாது, நம்மளால ஒரு இடத்துல உட்கார முடியாது, நடக்க முடியாது, படுக்க முடியாது. சோ எத்தனையோ பிரச்சனைகள். ஞாபக மறதி, முக்கியமா ஞாபக மறதி, மூளையே ரொம்ப நொந்து போய் அவன் வந்து எல்லா எனர்ஜி எதுல வேஸ்ட் பண்ணிருப்பானா ஜடத்திலேயே வேஸ்ட் பண்ணிருப்பான். சோ ஆன்மீகத்துக்காக முதல்லயே அவன் வந்து தன்னோட மூளையோ உடம்பையோ பயன்படுத்தல. அப்ப என்ன ஆகுதுன்னா கடைசியில எல்லாமே செயலிழந்து போகுது. அவனால எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. கடைசி வாழ்க்கைக்கு ஆன்மீகத்தை எடுக்கணுங்கிறது வந்து அவன் தள்ளி போட்டுட்டே வந்துட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னா அதை அப்படியே விட்டாச்சு. சோ அதனாலதான் நம்ம வந்து பிரகலாத் மகாராஜா சொன்ன மாதிரி இளமையிலேயே ஆன்மீகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். கௌமாரம் ஆச்சரேத் பிரக்ஞோ அப்படின்னு. சோ உரிய தருணம் வரும் வரை அவன் திருமணம் செய்தான் என்றால் அவன் விரைவில் உறுதியும் வலிமையும் மிக்க புதல்வர்களை பெறுவான். ஏன்னா பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது. காரணம் என்னன்னா இளைஞர்கள் பாலுறவில் மிகவும் தளர்ந்த நிலையில் இருக்கின்றனர். பாலுறவில் ஆண் அதிக வலிமையோடு இருப்பின் ஆண் குழந்தையும், பெண் வலிமையோடு இருந்தா பெண் குழந்தையும் பிறக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல இப்போ ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணிதான் குழந்தை எப்படி எவ்வளவு பொசிஷன்ல இருக்குன்னு நாம அக்யூரேட்டா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ரே மூலமா இல்ல ஸ்கேனிங் மூலமா சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி, பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோயில்ல ஒரு குழந்தையோட வடிவம் எப்படி மாறிட்டு வருது, முதல்ல ஒரு கை காலு இல்லாத ஒரு பிண்டமாக எப்படி இருக்கு, வளர வளர அதனோட கை கால்கள், அப்புறம் கண் மூக்கு காது அப்படின்னு அந்த குழந்தை எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கறத பல்வேறு அம்சங்கள்ல சிற்பத்துல செதுக்கி இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா வேதங்கள் மூலமா. வயிற்றுக்குள்ள ஸ்கேன் எல்லாம் எடுக்கலாம் அவங்க. கருவி அன்னைக்கெல்லாம் ஸ்கேனோ இல்ல எக்ஸ்ரேவோ கருவி எல்லாம் கிடையாது.
இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனா அப்பெல்லாம் எந்த கருவியும் கிடையாது. ஆனா அந்த காலத்துல அவ்வளவு சிலைகள் செதுக்கி நுணுக்கமான அந்த அவ்வளவு நுணுக்கமா சிலைகள் செதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னோர்களை நம்புறது கிடையாது, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நம்மளுடைய மூதாதையர்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருந்திருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஜோதிடம், ஜோதிட சாஸ்திரம், சாஸ்திரத்துல நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த சாஸ்திரத்தை பத்தி ஜோதிட சாஸ்திரம், அது விஞ்ஞான பூர்வமா நம்மளோட கேலண்டர் தான் இன்னைக்கு எல்லாம் உலகத்துல எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியர்கள் அவ்வளவு ஒரு விஞ்ஞான பூர்வமான கேலண்டர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கணிதத்துல அப்படிதான் இந்தியர்கள் மிக திறமையாளர்களா இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் கால்குலேட்டர் கிடையாது. கால்குலேட்டர் வச்சு இன்னைக்கு எல்லாம் குழந்தைகள் பெரியவங்க வரைக்குமே, ஏன்னா புத்தி அப்படியே மழுங்கி போயிடுச்சு. மந்தாக சுமந்த மதையோ. அதனால எவ்வளவு மெக்கானிசம் மெஷினரிஸ் கொண்டு நம்ம உடல்ல இருக்கிற எல்லா வளர்ச்சியும் தடைப்படுத்துறோம். அறிவை அப்படியே மழுங்க போட்டுரும். இங்க 50 வயதுல இல்லற வாழ்க்கையை விட்டுவிடணும். அப்போ குழந்தைகள் பெருசா இருப்பாங்க. அப்போ குழந்தைகிட்ட அந்த மனைவியை கொடுத்துட்டு அவன் காட்டுக்கு போகணும். அப்ப கணவன் போன அப்புறம் மனைவி தன்னுடைய மகன் மூலமா மகனோட பாதுகாப்புல அவ இருப்பா. சோ இந்த மாதிரி குடும்ப பொறுப்புகளில் தலையிடாது தனித்திருத்தல் வேண்டும். ஒரு ஆண் துறவரம் பூண்டு முழுமுதற் கடவுளுக்கு பக்தி புரியணும். இதுதான் நிறைவான நிலை. மனித நாகரிகத்தோட நிறைவான நிலை இதுதான். ஆனா இன்னைக்கு கடவுளை மறந்து சிற்றின்பத்துல திளைக்கிறது தான் இந்த கலியுகத்தோட ஒரு கொள்கையா வச்சுக்கிட்டு எல்லாரும் ஈட்டிங், மேட்டிங், ஸ்லீப்பிங், ப்ரொடெக்டிங் அப்படின்னு என்ன வேணா செய்யலாம். சட்ட திட்டமே கிடையாது. அந்த மாதிரி சாதாரண சட்டங்களை கூட பின்பற்றுறது கிடையாது. அதனாலதான் ஜெயில் பெருகிட்டே போகுது. அப்போ ஜெயிலுக்கு வெளியிலயும் களவாளிகள் நிறைய பேரு, அந்த சட்டத்தின் ஓட்டைகள் இருக்கு பாருங்க, அதுல நிறைய பேர் தப்பிச்சு வெளியில இருக்கிறாங்க. ஜெயிலுக்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல உத்தமர்கள் கிடையாது. எல்லாருமே தப்பு பண்றாங்க. 95% நாம கூட பண்றோம். ஆனா அதெல்லாம் பெரிய தப்பு இல்ல. பக்தர்களும் பண்றாங்க, ஆனா பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா பக்தர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மனசை கட்டுப்படுத்த முடியும். ஆனா பக்தர்கள் அல்லாதவர்கள் மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனா நிறைய தவறுகள் இன்னைக்கு நடக்குது. ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க தவறுகள் செய்தாங்க அப்படின்னா வெளியில இருக்கிறவங்களும் தவறு செஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாரையும் புடிச்சு போட்டா இதே ஒரு பெரிய ஜெயில் தான், அதுக்குள்ள ஒரு ஜெயில், குட்டி ஜெயில். இந்த ஜட உலகம் ஜெயில் தான். அதுல மாயம் நம்மள தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சோ எல்லாருமே பார்த்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்கள பார்த்து இவன் திருடா, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு மக்கள் ஒருத்தர் கிண்டல் பண்றது பார்த்தா நம்மளுக்கு ஒரே காமெடியா இருக்கும். நாம இருக்கிறதும் ஜெயில் தான். நம்மளுக்கு மாயாங்கிற அந்த மாயா நம்மளுக்கு அந்த ஜெயில தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கதான் ஜெயிலர், அதிகாரி, இந்த ஜெயிலோட அதிகாரி. இப்படி கடவுளை பற்றி உணர்வதற்குரியதே மானிட வாழ்க்கை. கிருஷ்ண உணர்வு முறைகளை வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அனுசரிப்பதற்கு ஒரு நாள் இயலவில்லை என்றால் அவன் தன் வாழ்வின் இறுதியில் இக்கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பயிற்சி பெறுதல் வேண்டும். அட்லீஸ்ட் கடைசியிலேயாவது பயிற்சி எடுக்கணும். துரதிருஷ்டவசமாக குழந்தை பருவத்தில் யாரும் இதில் பயிற்சி பெறுவதில்லை. பிரகலாத் மகாராஜா மாதிரி யாரும் பிறக்கிறப்பவே பக்தர்கள் கிடையாது. ஆனா தாய் தந்தையர் அந்த அறிவை கொடுக்கணும். தாய் தந்தையர் அந்த அறிவு கொடுக்கலன்னா அவர் தாயோ அல்லது தந்தையோ கிடையாது. ஒரு குரு அந்த அறிவை கொடுக்கலன்னா அவர் குருவும் கிடையாது. தான் வணங்கும் தேவர்கள் யாரை வழிபட்டாலும் அவர்கள் அந்த அறிவு கொடுக்கணும், இல்லைன்னா அவர்கள் தேவர்கள் கிடையாது. இது பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுவே புரஞ்சன நகரத்தின் நிலையான ஸ்லோகங்களில் உருவகமாக விளக்கப்பட்டிருக்கிறது. சோ வாழ்வின் இறுதி லட்சியம் என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லைங்க மாதாஜி.